வணக்கம். ராம்நாத் கிச்சனில் உங்களை எல்லாம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நாம் எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த ஒரு ரெசிபி, சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பருப்பு ரசம் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்திருக்கேன். தேவையான அளவு பருப்பு எடுத்துகிட்டு 2 தடவை நல்லா கழுவிட்டு நான் தண்ணி ஊற்றி நான் வேக வச்சுக்கிறேன். இப்போது அது வேகட்டும். ஒரு தட்டு வச்சு மூடிக்கலாம். இப்போ பருப்பு நல்லா இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. அதை அப்படியே ஒரு கிண்ணத்துக்கு நான் மாற்றிக்கிட்டேன். அதே கடாயில் 2 தக்காளி கொஞ்சமாக பருப்பு தண்ணியை இருத்து அதில் ஊற்றிருக்கேன். பெருங்காயம், உப்பு, அதுக்கடுத்து தேவையான அளவு மிளகு ஜீரகத்தை பவுட்ரு பண்ணி நான் சேர்த்துருக்கேன். மஞ்சள் பொடி, கொஞ்சமாக புளி, ஒரு நெல்லிக்காய் அளவு புளி, உரப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அதுக்கடுத்து 1-2 தட்டின வெள்ளைப்பூடு சேர்த்துருக்கேன். இப்போது தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விட்டுறலாம். கரைக்கும்போது ஒரு கரண்டி பருப்பு எடுத்து நாம் கரைச்சோம்னா இன்னுமே சுவை நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாய் காய வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, ஜீரகம், வரமிளகாய் சேர்த்துட்டு அதை ரசத்தில் முதல்ல நான் தாளித்து ஊற்றிக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ரசத்துக்கு அது சுட்டு வரட்டும். இப்போ பருப்பை தாளிச்சிடலாம். அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுந்து, ஜீரகம் வந்து நல்ல ஃப்ளேவர் தரும். ஜீரகம் சேர்த்துருக்கேன். பொடியாக கட் பண்ண வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை, அரை தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். பெருங்காயம், கண்டிப்பாக பெருங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா நல்ல வாசனை கிடைக்கும், கேஸை எடுத்துரும். இப்போது இதை நல்லா வதக்கிக்கலாம். அந்த வெங்காயம், தக்காளி, பெருங்காயம் எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா மஞ்சள் பொடி சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போது நம்ம வேக வச்ச பருப்பு இருக்குல்ல, கிண்ணத்தில் எடுத்து வச்ச பருப்பு, அதை தூக்கி அப்படியே நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அந்த எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டா சூப்பரான பருப்பு ரெடி ஆயிடுச்சு. ரசமும் ரெடி ஆயிடுச்சு. முடிஞ்சது அப்படின்னா நான் திரும்பவும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.